நம்ம வாழ்க்கையில நம்ம இப்ப என்ன நிலைமையில இருக்கோமோ அதுக்கு முழுக்க முழுக்க நம்ம தான் காரணம். அடுத்தவங்கள குறை சொல்ல முடியாது. அது யாரா இருந்தாலும் சரி. ஒரு வயசுல கஷ்டமா இருக்கும், ஃபேமிலியில படிக்க வைக்க முடியாது. வழிகாட்டுதல் இருக்காது. எடுத்து சொல்ல ஆள் இருக்காது. எந்த வழியில போகணும்னு சொல்றதுக்கான ஆள்கள் இருக்காது. அதுக்காக காலம் ஃபுல்லா எனக்கு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் பெருசா சாதிச்சிருப்பேன். நீங்க எடுத்து சொல்ல ஆள் இல்ல, படிக்க வைக்க வசதி இல்ல அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் காரணம் சொல்லிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் நம்ம அங்கேயே நின்று தேங்கிட்டே நிக்க வேண்டியதுதான். நம்ம அடுத்த ஸ்டெப் போ முடியாது. அது முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன பண்ணலாங்கிறத யோசிச்சோம் அப்படின்னா, நம்ம அடுத்த டார்கெட்ட அச்சீவ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். வாழ்க்கையில முன்னேறதுக்கும் சரி, பணம் சம்பாதிக்கிறதுக்கும் சரி, ரொம்ப ஈஸியா இருக்கும். முடிஞ்சத பத்தி யோசிச்சுட்டு, எனக்கு அடுத்தவன் தான் எனக்கு காரணம். அடுத்தவங்க எனக்கு யாருமே சொல்லவே இல்ல. சொந்தக்காரங்க ஹெல்ப் பண்ணவே இல்ல. எனக்கு வழிகாட்டவே இல்ல. அப்படி யோசிச்சோம்னு வச்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் கம்மா தண்ணி மாரி ஒரே இடத்துல தேங்கி நிக்க வேண்டியதுதான். என்ன ஆகும்? சீக்கிரம் கம்மா தண்ணி கெட்டு போயிரும். அதே மாரி தான் வாழ்க்கையிலயும் நம்ம முன்னேறணும் அப்படின்னா, பழச மறந்துட்டு அடுத்தடுத்து புதுசு புதுசா கத்துட்டு, அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கணும். புதுசு புது விஷயத்த கத்துட்டே இருக்கணும். எப்போதுமே மூளை அப்டேட் இருந்துட்டே இருக்கணும். அப்டேட் இல்ல அப்படின்னா, வாழ்க்கையில அப்படியே மண்ணு மாரி இருக்க வேண்டியதுதான்.